தம்பி அவங்க வந்துருவாங்க, ஆகட்டுங்க, சீக்கிரம் நான் பாருங்க. பாத்துக்கிறேன். தம்பி இன்னுமா வேலை முடியல? இன்னும் 10 நிமிஷம் ஆயிரும், வேலை முடிஞ்சிடும். அரை மணி நேரத்துல முகூர்த்தமே முடிஞ்சிடும். சீக்கிரம் ஆகட்டும். வந்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, வந்துருங்க. இவ்ளோ அவசரமா ரங்கநாயகி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேட்டா சக்தி ஊருக்கு போயிருக்கா, இதுதான் சரியான நேரம்னு சொல்றா. எனக்கே இவ்ளோ ஷாக்கா இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இங்க பாருமா, என்கிட்ட முதல்ல இத பத்தி சொல்லும்போது நான் இதை நம்பலமா. ஆனா அந்த சக்தி வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் இதை நடத்துறதுதான் புத்திசாலித்தனம். அப்பா கொஞ்சம் வெளியே போய் அம்மாவும் பிரியாவும் வந்துட்டாங்களான்னு பாருங்களேன். டேய், அவங்க வருவாங்கடா, நீ ஏன்டா பதற? சரலாமா, பூவெல்லாம் வாங்கியாச்சா? ஆ எல்லாம் ரெடியா இருக்குப்பா. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? கல்யாண மாப்பிள்ளை, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. போய் அமைதியா உட்காரு. எல்லா சடங்கும் நல்லபடியா நடக்கும். போய் தலைய நல்லா ஒரு தடவை வாரிட்டு வா. களைஞ்சிருக்கு பாரு. இங்க வாழ்க்கையே களைஞ்சிருக்கு, உங்களுக்கு தலை களைஞ்சிருக்குன்னு கவலையா இருக்கு. கார்த்தி, எல்லாம் சரியா நடந்துரும். இப்படி கல்யாணம் நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் சொல்லு பார்க்கலாம். அப்பா யாருக்கும் தெரியாதுன்னு நாம வேணும்னா நினைச்சுக்கலாம்ப்பா. ஆனா அப்படி நினைச்சிட்டு அசால்ட்டாலாம் இருக்க முடியாது. ஏன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் யமுனாவை நம்ம சாதாரணமா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்னைக்கு பிரியா கையில கத்திய வச்சு கிழிச்சாலோ, சக்தி நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிக்க வச்சாலோ, யாரையும் நம்ம சாதாரணமாவே நினைக்க கூடாதுப்பா. ஏமாந்ததெல்லாம் போதும். தம்பி சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத, மனசை விட்டுறாத. இந்த கல்யாணமாச்சும் உனக்கு நல்லபடியா அமையணும். சந்தோஷமா ரிலாக்ஸா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கல்யாண மாப்பிள, தாலிய மட்டும் கரெக்டா கட்டிடு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, கல்யாண மலை வந்துட்டு திருமங்கல் எங்க? இதோ வந்துருச்சு, எடுத்துட்டு வராங்க. குடுங்க குடுங்க. அந்த புஷ்பத்தை கொஞ்சம் எடுங்க. ஐயோ, யமுனாவா? அவ வந்துட்டாளா? கடவுளே. அம்மா, நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி அவசகுணமா பூவை கொட்டிட்டேடா. கொஞ்சம் பார்த்து கொடுக்கப்படாதா? தவறி விழுந்துருச்சு. கடவுளே. இந்தாங்கோ.